ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஏரியாவில் ஒரு 11 ஏக்கரில் தமிழ்நாட்டின் தேசிய மலரான செங்காந்தள் மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட பூ ரகமும், அது மட்டும் இல்லாமல் மாம்பழத்திலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய செந்தூரா மாம்பழம், அது மட்டும் இல்லாமல் தென்னை மரம், வாழை மரம், அது போக சப்போட்டா, முருங்கை மரம்னு சொல்லிட்டு நிறைய ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தோட்டத்தை தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த தோட்டம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த தோட்டம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் டு பழனி போகக்கூடிய பைபாஸ் ரோட்டில் ரெட்டியார் சத்திரம் ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. மெயின் ஹைவேஸ் ரோட்டுக்கும் இந்த இடத்துக்கும் அதிகபட்சமே ஒரு 8 to 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டத்தை நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்த நினைக்க நமக்கு ஒரு சின்னதாக வீடும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேணி இருக்குது, போர் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் தண்ணி தட்டியோட நமக்கு கிடச்சிருக்கு. இந்த தோட்டத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை அவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். தோட்டத்தோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம் உருவாக்குனா எப்படி உருவாக்குவோமோ அதுக்கு தகுந்த மணிக்கு எல்லா ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டின் தேசிய மலர்னு சொல்லக்கூடிய செங்காந்தள் மலர் அப்படிங்கிறது கண் ஓரியன்டான நிறைய பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான மருந்து பொருளே இதுதான். இங்கே ஒரு கிலோவோட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 3000 ரூபாயிலிருந்து 4000 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. சீசன் டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 8000 ரூபா வரைக்கும் கூட போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அதுலேயே நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 350 மாமரமும் நமக்கு வச்சுருக்காங்க. நல்ல காப்புலேயே நமக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது கூட தெரியும். இப்போ கூட காட்டுறேன், தெளிவாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு 40 தென்னை மரங்கள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முருங்கை வச்சுருக்காங்க, சப்போட்டா மரம் வச்சுருக்காங்க, தக்காளி பழம் போட்டிருக்காங்க. இது போக கடலையும் நமக்கு போட்டிருக்காங்க. இந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தகுந்த மீனிக்க பைப்லைன் கனெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை சொட்டு நீர் பாசனமாக இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பராக நமக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி தோட்டங்கள் அதுவும் இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்பவே ரேருங்க. அந்த வகையில் இந்த தோட்டம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு பெஸ்ட்டு தோட்டம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமியாக நமக்கு கிடச்சிருக்கு. இந்த தோட்டத்தில் எந்த ஒரு இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராகவே விவசாயம் பண்ணி நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக வச்சுருக்காங்க. சர்வேராலேருந்து கல் எல்லாத்தையுமே நமக்கு ஊண்டிட்டாங்க. ஸோ இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா விசிட் பண்ணி பார்த்துட்டு உடனே லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கு எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 300 அடியிலிருந்து 400 அடிக்குள்ளேயே நமக்கு தண்ணி கிடச்சிரும். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேல்டு சேனல். நன்றி, வணக்கம்.